ஹாய், எப்படி நீங்கள் எல்லாரும்? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிற அந்த 2FA ஃபேக்டரை எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பை எப்படி உங்களோட எந்த ஒரு சைட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2FA இல்லை இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படிங்கிறத எதுக்காக நீங்கள் சில சைட்டுகளில் எனேபிள் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி, உங்களுக்கு ஒரு மேலதிக பாதுகாப்பை தாரத்துக்கான ஒரு வழிமுறை தான் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு லாகின் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை யார் சரியோ ஒரு ஹெக் பண்ணாலோ இல்லை தவறுதலாக நீங்கள் எங்கே சரி எழுதி வச்சுருந்தா அதை பார்த்தோ யார் சரி உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அதில் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களோட ஃபோனில் கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் இருக்கிற அந்த கோடை கொடுக்கும் வரைக்கும் உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகாது. அது ஃபேஸ்புக்கில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சைட் அந்த ட்ரேடிங் சைட் மாதிரி IPC இல்லை இன்டெலிஜென்ஸ் பிரைம் கேபிட்டல் அந்த மாதிரி சைட்லேயோ இல்லை XM ட்ரேடிங் போல் அந்த பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் சைட்டுகள்லையோ, அதாவது பொதுவாக லொகின் ஆகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக்யூரிட்டி தேவைப்படுகிற எல்லா சைட்லேயுமே இப்போதைக்கு வந்துக்கிட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டரை எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு சைட்லேயுமே எப்படி இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து 2-3 நாளாக இன்டெலிஜென்ஸ் பிரைம் கேபிட்டல்லையும் டபுள் டாலர்லையும் வந்த இன்கம் பற்றி எதுவுமே நான் சொல்லலை. கடைசி 3 இல்லாட்டி 4 நாளைக்கு இடையில் அந்த 2 சைட்லையும் இருந்து வந்த ப்ராஃபிட்டுகளோட டீட்டெயிலையும் தரேன். Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Rifas. முதல்ல கூகுள் ஆத்தென்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைட்டில் 2FA ஆக கூகுள் ஆத்தென்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை அந்த சைட் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணியிருக்கணும். பைனான்ஸில் எனேபிள் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் எனேபிள் பண்ணலாம், ட்விட்டரில் எனேபிள் பண்ணலாம், இன்டெலிஜென்ஸ் பிரைம் கேபிட்டலில் எனேபிள் பண்ணலாம், XM ட்ரேடில் எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த சைட்டுகளில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அந்த சைட்டுகளில் மட்டும்தான் கூகுள் ஆத்தென்டிகேட்டரை எனேபிள் பண்ணலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேறு சைட்டுகளாக இருந்தாலும் இதுக்கான ஸ்டெப்புகள் எல்லாமே ஒன்று தான். இதோட ஸ்டெப்ஸுகள் வந்துக்கிட்டு ரொம்பவே ஈஸியானது தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டுக்கு அப் ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மேலுக்கு வாரதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரே கலரில் இருக்கிற கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆஃபிஷியல் ஆப். இப்போது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபோனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அங்கே இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னு சொன்னாக்க இங்கே பாட்டம் ரைட்டில் ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். அதிலிருந்து ஒன்று வந்துக்கிட்டு ஸ்கேன் QR கோட், அப்புறம் என்டரை செட்டப் கீ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 மெத்தட்டையும் யூஸ் பண்ணி, அதாவது டிரெக்டாக ஒரு சைட்டில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை அந்த சைட்டில் இருக்கிற செட்டப் கீயை என்டர் பண்ணியோ இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரை நீங்கள் அந்த சைட்டுக்கு எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது நான் வந்துக்கிட்டு இன்டெலிஜென்ஸ் பிரைம் கேபிட்டலில் எப்படி இதை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இன்டெலிஜென்ஸ் பிரைம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற அந்த டெப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனை பார்க்கலாம். இதில் மேலுக்கு இருக்கிறது ஸ்டெப் 1 இன்ஸ்டால் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்கே உங்களோட ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் இந்த அப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய QR கோட் 2வது ஸ்டெப் தான் நம்மளுக்கு தேவை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டப் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஸ்டெப் 2ல் இருக்கிறது. இப்போ அதில் என்ன சொல்லுன்னு சொல்லி பாருங்கள். இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் டச் த மெனு இன் செலக்ட் செட்டப் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் சூஸ் ஸ்கேன் QR கோட், யூஸ் யுவர் ஃபோன் கேமரா ஸ்கேன் த QR கோட் ப்ரொவைடட் பிலோ அப்படின்னு சொல்லுது. அதாவது நான் ஏற்கனவே முந்தின ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வலது பக்க கீழ் மூலையில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வரும். அதை கொண்டு வந்து உங்களோட ஃபோன்லேயோ லெப்லேயோ இந்த QR ஸ்கேனுக்கு முன்னால் காட்டினீங்கன்னு சொன்னாக்க இந்த IPCயோட QR கோட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்குரிய கூகுள் ஆத்தென்டிகேட்டருக்குரிய அந்த கோடு வந்துக்கிட்டு உங்களுக்கு உங்களோட மொபைல் ஆப்பில் ஆட் ஆகிரும். இப்போது இங்கே வந்து ப்ளஸ் சைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் QR கோடை கொடுத்துட்டு மொபைலை கொண்டு வந்து இப்போ பாருங்கள் அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு IPCயோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு அந்த QR கோடுக்கிட்ட மேலுக்கு கேமராவை காட்டின உடனே அதுக்குரிய கோட் இந்த க்ரியேட் ஆகிட்டுது, எட் ஆகிட்டு. 2வதாக இருக்கிறது தான் இப்போ நான் எட் பண்ணது. ஸோ அதோட அந்த 6 டிஜிட் நம்பரை IPCயோட கூகுள் ஆத்தென்டிகேஷன் கோடில் போயிட்டு கொடுக்கணும். இதை ஃபஸ்ட் டைம் பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோட் வந்துக்கு 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கடையில் இதை செய்யணும்.
இப்போ இங்கே வந்துட்டு நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டு வந்துக்கிட்டு இந்த வெப்சைட்டில், இந்த ஐபிசி வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ கொடுத்த பாஸ்வேர்டு, அதாவது ஐபிசியோட பாஸ்வேர்டு. இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் செய்யணும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை கொடுக்கணும், ஃபேஸ்புக்கோட QR கோட் ஏரியாவுக்கு போகிற நேரத்துக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு பைண்ட் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பைண்ட் ஆகிட்டுது. இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே இருந்த அந்த QR கோட் ஆப்ஷன்கள் எதுவும் இப்போதைக்கு இல்லை. இப்போ வந்து அன்பைண்ட் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பைண்ட் பண்ணி இருக்கிற கூகுள் ஆத்தென்டிகேட்டரை அன்பைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது டிசேபிள் பண்ணுறதுக்கு இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட கூகுள் ஆத்தென்டிகேட்டரை ஐபிசி அக்கௌண்ட்டுக்கு பைண்ட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் 2FA செக்யூரிட்டி 2FA ஏரியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலம் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரை எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ட்விட்டருக்கும் அதே மாதிரி ஃபைனான்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா சரி டவுட் இருந்தால் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் சம்மந்தமாக கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இல்லை அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுவேன். இப்போ $1 அப்டேட் பார்க்கலாம். இப்போது கடைசி நம்ம வித்ட்ரா பண்ணியிருந்தது $1 இருந்துட்டு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி 5 நாள் போயிருக்குது. அதுக்கடையில் 20ஆம் தேதி 6 மணிக்கு போட்டது, 20ஆம் தேதி 10 மணிக்கு கிளியர் ஆகிருக்குது 69 USDT, அப்புறம் 22 USDT, மொத்தம் 91 USDT 20ஆம் தேதி நம்ம வந்துக்கிட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ என்னோடய $1 அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது வித்ட்ரா பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 38 பர்ஃபெக்ட் மணியும் 190 USDTயும் இருக்குது. கிட்டத்தட்ட 220 USDT, கிட்டத்தட்ட $220 நம்மளுக்கு இந்த 5 நாளுக்கு இடையில் வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ரிங் ஃபில்லாக வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி எனக்கு டெய்லி ப்ராஃபிட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட் மணியில் $38, அப்புறம் USDTயில் 190 USDT. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 $190 இங்கே வந்துக்கிட்டு பெண்டிங் ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. இது பெரும்பாலும் ஒரு 1 hour 2 hour 5 ஹவர்ஸ்லேயோ மிஞ்சி போனால் ஒரு 24 ஹவர்ஸில் கிளியர் ஆகிரும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது பார்த்தீங்களா? நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் மட்டுமே இருக்க போகிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க இந்த மாதிரி ஸ்டெடியாக வர கம்பெனியில் போடுறது நம்மளுக்கு லாங் டேர்முக்கு ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும். இப்போது அப்படி இன்டெலிஜென்ஸ் ப்ரைம் கேபிட்டலோட அப்டேட்ஸையும் பார்த்துக்கலாம். இது என்னோட ஐபிசி அக்கௌண்ட். நேற்று வரைக்கும் ஐபிசியிலையும் வந்துக்கிட்டு நம்ம 20ஆம் தேதி தான் கடைசி வித்ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ கடைசி 5 நாளுக்கு இடையில் என்னோட USDT வாலெட்டில் வந்திருக்கிறது $245. ஸோ $245 எனக்கு சேர்ந்தவங்களால், ரெஃபரல் கமிஷனால், மேனேஜ்மெண்ட் கமிஷனால், ரோபோ கமிஷனால், பொட் கமிஷனால் வந்ததுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் $8 ட்ரேடிங்கில் வந்திருக்குது. $100 வந்துக்கிட்டு லாஸ்ட் தேர்ஸ்டே அப்படி எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருந்தேன் ட்ரேடிங் கேபிட்டலில். ஸோ அந்த 5 நாளுக்கு இடையில் மறுபடியும் ஒரு $8 ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்துக்கிட்டு இந்த $245 வித்ட்ரா பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் நான் என்னோட கேபிட்டலை ஒரு $1000 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் எனக்கு 35 பேர் ரெஃபரலில் சைன் அப் பண்ணிக்கிறாங்க. அவங்களால வந்தது தான் அதிகமாக இருக்குது. தவிர ட்ரேடிங்கில் $8 தான் வந்திருக்குது. போன வீக்கையும் சேர்த்தா மொத்தமாக $16 கிட்ட வந்திருக்கணும். இதே 35 பேரும் எனக்கு போயிட்டு இதே $100 பேக்கேஜில் சேர்ந்து இருந்தாக்க $1 ஜாயின் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்திருக்க வேண்டிய டாலர்ஸ் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 35 தர 70, எனக்கு $2450 ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐபிசியில் வந்துக்கிட்டு 245 வந்திருக்கு. ஸோ 10 மடங்கு குறைவாக வந்திருக்குது நான் ஒர்க்கிங் கேபிட்டல். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வாரகு தானே, சும்மா இருக்கிறதுக்கு வாரகு தானே. ஸோ ஐபிசியோட அப்டேட்டும் காட்டிட்டேன். ஸோ இந்த ரெண்டையுமே வச்சு நம்ம நிறையவே ப்ராஃபிட் பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமில் நீங்கள் சேரணும், இல்லை வேறு சரி டவுட் இருக்குது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே அதோட லிங்க்கும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன். தேவையான சைட்டுகளில் நீங்கள் விரும்பினா ஜாயின் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே கேட்கலாம். என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.